தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல குடியிருப்புகள் இந்த வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் மின்சாரத்துறையை சார்ந்த மின் இணைப்புகள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின் கம்பங்கள் பல இடங்களில் உடைந்து காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்து வருகிறார்கள். எப்பொழுது மின்சாரம் கிடைக்கும் என்ற கேள்வி நம்மோடு முன்னிற்கிறது. இதற்கான பதிலை தருவதற்காக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்மோடு இருக்காங்க. சார், இப்போ இந்த பெஞ்சல் புயல் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு மழை அதிகமாக இருக்கு, காத்துமே அடிச்சிருக்குன்றாங்க. எவ்வளவு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மின் ஒயர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இப்போ அதிகமான மழைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் மிக அதிகமான மழையாக இருக்குது. குறிப்பாக நேற்று இரவுல இருந்து தான் இந்த பாதிப்புகள் நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த திண்டிவன பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கணக்கெடுக்கப்பட்டது ஒரு 125 மின்கம்பங்கள் பழுதடைஞ்சிருக்கு. அதை மாற்றுவதற்கான நடவடிக்கை களத்தில் மின்வாரிய பணியாளர்கள்லாம் இறங்கியிருக்காங்க, அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க. கூடுதலாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஈரோடு, சேலம், கரூர் பகுதிகளிலிருந்து கூடுதல் பணியாளர்கள் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதியானத்துக்குள்ள அவர்களும் அந்த பணியை தொடங்க இருக்கிறாங்க. திண்டிவன நகர பகுதிகளில், அதாவது மழைநீர் வடிந்த பகுதிகளில் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் முழுவதுமாக மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மழைநீர் வடியாத பகுதிகளில் மழைநீர் வடிந்தவுடன் உடனுக்குடன் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சார், இப்போ மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே நம்ம நிறைய இடத்துல நிறுத்தியிருந்தோம். இதன் காரணமா எவ்வளோ நம்ம உயிரிழப்புகளை தடுத்து இருக்கிறோம். மற்றபடி எத்தனை அந்த பிரச்சனைகள், அதாவது ஃபியூஸ் ஆகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம இது பண்ணிருக்கோம். இல்லை, ஏற்கனவே மழை வந்தவுடன் பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாது, குறிப்பாக உயிர் சேதம் ஏற்பட்டக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த மழைநீர் வடிந்த பகுதிகளில் படிப்படியாக விநியோகத்திற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்ந்து நடவடிக்கையில் இருக்கு. சரி, எவ்வளோ பணியாளர்கள், நம்ம ஈரோடு பல மாவட்டங்கள் சொன்னீங்க, எவ்வளோ பணியாளர் இருக்காங்க? மொத்தமாக அந்த மின் சாரத்தை வழங்குறதுக்கு சரி பண்ணும் பணிகளை எவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்காங்க? இப்போ திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் 10 குழுக்கள் தேவைன்னு சொல்லி இப்போ கணக்கெடுத்திருக்கிறோம். அந்த 10 குழுக்கள் சேலம் மற்றும் ஈரோட்டிலேருந்து வருகை தராங்க. அவங்க மதியானம் அந்த பணிகளை தொடங்குறாங்க. விழுப்புரம் இப்ப கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் உள்ளூர் பணியாளர்கள் பணியை தொடங்கி இருக்கிறாங்க. சிறப்பு குழு வந்தவுடன் அங்கேயும் மதியத்துக்குள்ள பணிகள் தொடங்கப்படும். சார், தேவையான மின் கம்பங்கள் நம்மள்ட்ட இருக்கா, இல்ல வேற மாவட்டத்துல கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குமா? இங்கே இப்பொழுது கணக்கெடுக்கப்பட்ட அளவிற்கு தேவையான மின்கம்பங்கள் இங்கேயே கையிருப்பு இருக்கு. கூடுதலாக தேவைப்பட்டால் இன்று மதியம் மற்ற மாவட்டங்களிலிருந்து மின்கம்பங்கள் இங்கு எடுத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சார், எப்பொழுது மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு நாள்ல இந்த பணிகள் முடியும்? நகரப்பகுதிகளில் குறிப்பாக திண்டிவனம், விழுப்புரம் போன்ற நகரப்பகுதிகளில் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் முழுவதுமாக மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் மழைநீர் வடியாம இருக்கு. நீங்களே பார்த்திருக்கீங்க களத்துல. அந்த மழைநீர் வடியாத இடங்கள்ல விநியோகம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏதோ பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அதனால மழைநீர் வடிந்தவுடன் உடனுக்குடன் மின் விநியோகம் செய்வதற்கான பணியாளர்கள் களத்துல ரெடியா இருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சென்னை வேளச்சேரியில ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான இதை தவிர்த்திருக்கலாமா? இதை நம்ம முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையா செயல்படலையா? மின் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக களத்தில் நின்று உயர் அதிகாரியிலிருந்து களப்பணியாளர்கள் வரைக்கும் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. விரும்பத்தகாத ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்லையும் அதுவும் நடக்காத அளவுக்கு மின் வாரியம் நடவடிக்கை எடுக்கும். தொடர்ந்து ஆய்வு பண்ணுவீங்களா சார்? இந்த மின்சாரம் வழங்குற வரைக்கும் இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட புயல் பாதித்த மாவட்டங்களில் இருந்து ஆய்வு பண்ணி இந்த பணிகளை முடுக்கி விடுவீங்களா? முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் முழுமையாக மின் விநியோகம் வழங்குகின்ற வரை அங்கு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே முழுவதுமாக மின் விநியோகம் சீரான பிறகுதான் நான் சென்னைக்கு செல்வேன். அதுவரை இங்கிருந்து தான் பணியாற்ற போகிறேன். நன்றி சார். தமிழகத்தில் இந்த பெஞ்சல் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் முகாமிட்டு இங்கு மின்சாரம் வழங்கும் வரையில் இந்த பணிகளை முடுக்கிவிட்டு தேவையான ஆட்களை வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்து இங்கு பணிகள் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மின்சாரம் குறிப்பாக நகர்பகுதி திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உடனடியாக இன்று மாலைக்குள் மின் விநியோகம் தரப்படும் என செந்தில் பாலாஜி அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜனுடன் சுரேஷ்குமார்.